அகதா கிறிஸ்டியின் ரோஜர் ஆக்ரைட் கொல்லப்பட்டார். அத்தியாயம் 16. பார்ட்டி. அன்றைய இரவில் நாங்கள் ஒரு சின்ன பார்ட்டி கொண்டாடினோம். இது போன்ற ஆடம்பரமற்ற பொழுதுபோக்குகள் கிங்ஸ் அப்பார்ட்டில் மிக பிரசித்தம். முதலில் காஃபி, பிறகு கேக்கு, சாண்ட்விச்சு மற்றும் தேநீர் என நீண்டு கொண்டே செல்லும். அன்றைய இரவில் முக்கிய விருந்தினர்களாக மிஸ் கனட்டும் சர்ச்சுக்கு அருகாமையில் வாழும் கலோனல் கார்ட்டரும் வந்திருந்தனர். சீட்டாட்டம் இது போன்ற பார்ட்டிகளில் முக்கிய அங்கமாக இருக்கும். இதற்கு இணையான இன்னொன்று கிசுகிசு. சில சமயங்களில் சூடு பிடித்து ஆடிக்கொண்டிருக்கும் சீட்டாட்டத்தையே ஓரங்கட்டி விடும் அளவுக்கு கிசுகிசுக்கள் வென்று நிற்கும். ரம்மி, பிரிட்ஜு என சீட்டுக்கட்டுகளின் ஓயா ஓசையே பார்ட்டியின் பிரதானமாக இருக்கும். அன்றும் அப்படிதான் இருந்தது. ஆகவே ரம்மி, ஜோக்கர், செட்டு, ஏஸ் போன்ற கூக்குரலாய் எகிரிய சீட்டு விளையாட்டின் வார்த்தைகளையெல்லாம் வடிகட்டிவிட்டு அன்றைய முக்கிய கிசுகிசுவாய் இடம்பெற்ற ரோஜர் ஆக்ரைட்டின் கொலை பற்றிய விவரங்களை மட்டும் இங்கு நேயர்களுக்கு தருகிறேன். மிஸ்டர் ஆக்ரைட்டின் இந்த வழக்கு ரொம்பவும் தான் மர்மம் நிறைஞ்சதா இருக்கு என ஆரம்பித்தது கலோனல். ஒரு கப் காஃபியை ஏற்றுக்கொண்டு, இது வெறும் கொலையா மட்டும் படலை டாக்டர், இதில் வேற என்னென்னலாமோ பிணைஞ்சிக்கிட்டு கிடக்கு. உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இருக்கட்டும், இதோட இணைஞ்சு பிளாக்மெயிலுங்கிற வார்த்தையும் பேசப்படுது. என் காதுபட கேள்விப்பட்டேன். இப்படிப்பட்ட வார்த்தைகள் உதிர்த்துவிட்டு கலோனல் என்னை பார்த்து ஒரு பார்வை விட்டாரே, அதனை ஒரு கிரகத்து மனிதன் மறு கிரகத்து மனிதனை பார்த்த மாதிரி என வகைப்படுத்தி கொள்ளலாம். அதில் ஒரு பொம்பளை அடிநாதமா இருக்கா, இதில் நோ டவுட், அவரே சொன்னார். கவனிச்சுக்குங்க டாக்டர், ஒரு பொம்பளை. இந்த கணத்தில்தான் கலோனலும் மிஸ் கனட்டும் எங்களோட வந்து இணைந்து கொண்டனர். சீட்டுக்கட்டினை உடைப்பது என முடிவானது. குழு அமைத்து கொண்டோம். கரோலினோடு இதிலாவது நான் ஒன்றா இருக்க வேண்டாமே என்று எதிரணியில் சேர்ந்து கொண்டேன். ஆட்டம் துவங்கியதுதான் தாமதம். இன்னைக்கு காலையில் நான் ஃப்ளோரா ஆக்ரைடை பார்த்தேன் என்றாள் கனட். எங்கே பார்த்தீங்க அவளை? கரோலின் கேட்டா. அவ என்ன பார்க்கல. இது போன்ற சின்ன கிராமங்களில் இப்படி சாத்தியமே படாத ஒன்றை சாதித்து விட்ட துணியில் சொன்னாள் கன்னட். அவ யாருடனாவது இருந்தாளா அப்ப? எஸ், கரெக்ட், ஆமாம். இப்போது இரு பெண்களின் கண்களும் சந்தித்து கொண்டன. அப்படியே பார்வையாலேயே தகவல்களை பரிமாறிக்கொண்டது போல் இருந்தது. அப்படியா அப்படியா என்றால் கரோலின் படு ஈடுபாட்டுடன். அதுதானா, அதேதானா? வெல், இது என்ன கொஞ்சமும் ஆச்சரியப்படுத்தல. ஆமாம். இங்கு சீட்டாட்டத்தில் பேச்சு திரும்பியது. பிறகு சட்டென்று கிரைமுக்குள் நுழைந்தது மிஸ் கன்னட் தான். எனக்கு இந்த கிரைம், கொலை, விசாரணை இதை பற்றியெல்லாம் ரொம்பவும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை என்னால் முடிவுபடுத்தி சொல்ல முடியும். இந்த சமாச்சாரங்களில் வழக்கமாக கேட்கப்படும் ஒரே கேள்வி, கொலையானவர் உயிரோடு இருக்கும்போது அவரை கடைசியாக சந்தித்தது யார்? அப்படி யார் செஞ்சதோ அந்த ஆள் சந்தேக கண் கொண்டு பார்க்கப்படுறார். இதில் ஃப்ளோரா ஆக்ரைடு தான் அவரை கடைசியாக பார்த்தது. அதனால் அவளை எல்லோரும் படு கேவலமாக பார்ப்பாங்க. படு கேவலமா, இது என் கருத்து. ஆனால் இதுதானே வழக்கமாக நடப்பதும். இதனால தான், அதாவது இப்படி அவ மேலே சந்தேகம் விழுந்து தீவிரமாக இருக்கத்தான் தன் மேலே பழி திசை திரும்பட்டும்னு கேப்டன் ரால்ஃப் பேடன் தலைமறைவாகவே இருக்கான். இதை நான் மெலிதான் எதிர்த்தேன். அப்படி பேசாதீங்க. இரக்கம் இல்லாமல் தன்னோட சொந்த அங்கிளையே ஃப்ளோரா போன்ற இளைய பெண்ணொருத்தி குத்தி கொள்ளுவான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது என்றாள் கன்னட்.
பாரிஸின் தாதாக்கள் பற்றிய ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் போட்டிருக்கு, சில கொடூர கொலைகாரர்கள் தேவதைகள் போன்ற முகம் கொண்ட இளைய பெண்கள்னு. அதெல்லாம் பிரான்ஸ்ல என்றாள் கரோலின் அக்கணத்திலேயே. தொடர்ந்தாள், எனக்குள்ளேயே உதித்த ஒரு சொந்த யூகம் இருக்கு. பேடன் பற்றி மூச், இப்போதைக்கு அதை நான் எனக்குள்ளேயே தான் வச்சுக்க போறேன். பூட்ஸ் பற்றி செய்தியெல்லாம் சரிதானா என்றாள் கனட். கருப்பு தான் போல. ஆமாம், கரெக்ட். இதை பிடிச்சிக்கிட்டு ஏன் தொங்கணும்னு உனக்கு ஏதாவது தட்டுப்படுதா கேட்டது மிஸ்ஸஸ் கனட். வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டு விட்டாலும் அது குறித்த அனைத்தும் தெரியும் என்ற அழுத்தமான துணியில் தலையை ஆட்டி காட்டினாள் கரோலின். நம்ம டாக்டர் மிஸ்டர் பாய்ரோ கூடவே இருப்பதால அவருக்கு பல ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கும்னு தோணுது என எப்படியாவது ஏதாவது தகவல் கிட்டுமா என அலைந்தார் கனட். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது என்றேன் நான். பெருந்தன்மை என்று வெறுப்பேற்றியது என் சகோதரி. ரகசியம் காக்கறானா? இதற்கு ஆமாவா டாக்டர் என்று சந்தேகம் கேட்பது போல ஆரம்பித்த கலோனல், அவர் என்ன அப்படி ஒரு பெரிய டிடெக்டிவா என்றார். உலகம் இதுவரை கண்டிராத மாபெரும் என அடைமொழி வைத்து பதில் தந்தாள் கரோலின். எந்த விளம்பரமும் கூடாது என்பதற்காக பேரை கூட மாத்திக்கிட்டு அவர் இங்கே வந்து வாழ வேண்டியிருந்திருக்குது பாருங்க. மிஸ் கனட், நம்ம சின்ன கிராமத்துக்கு ஆச்சரியமா கிடைத்துள்ள விருந்தாளி. இப்ப நான் சொல்றத கவனிங்க என்று ஒரு சின்ன உரை தருவதற்கான முன்னேற்பிட்டினை காட்டினார். கிளாரா, இவ என் வீட்டு வேலைக்காரி, தெரியுமில்ல. இவ எலிசியின் அற்புத தோழி. இந்த எலிசி பெர்லின் பார்க்கின் வேலைக்காரி. எலிசி அவகிட்ட என்ன சொன்னான்னு நினைக்கிறீங்க? ஏகப்பட்ட பணம் அங்கே திருடு போயிருக்குன்னு சொல்லியிருக்கா. இதற்கெல்லாம் முழு காரணம் அறைகளை கவனித்து சுத்தம் செய்யும் அந்த பொண்ணுதான் என்பது அவளோட கணிப்பு. அதாவது எலிசோட. அவ இந்த மாசத்தோட மூட்டை கட்டுறாளாம். ஆனா ஏனோ ராத்திரி முழுக்க அழுது தீக்கிறாளாம். என்ன கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு கூட்டத்தோடு தொடர்பு இருக்கும் சாத்தியம் நிறைய தெரியுது. அவ எப்பயுமே புரிஞ்சு கொள்ள முடியாத பொண்ணாதான் இருந்திருக்கா. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எவ கூடவும் அவளுக்கு நட்பு கிடையாது. அவளுக்கு தரப்படும் லீவில் அவ மட்டும் வெளிவாசலுக்கு தனியாக போயிட்டு வரா. இது இயற்கைக்கு முரணா தெரியல? சந்தேகத்துக்கு இடம் தருவதும் கூட. நம்ம பொண்ணுங்க சாயங்காலம் கூடி அரட்டை அடிக்கும் கூட்டத்தில் கலந்துக்கோன்னு ஒரு நாள் கேட்டு பார்த்தேன். மறுத்துட்டா. விடலைனா அவ வீடு பிறந்த இடம் எதையெல்லாம் கொடைஞ்ச. முகத்தில் அறிந்தா மாதிரி திரும்பி போயிட்டா. மரியாதையெல்லாம் தெரிஞ்ச பொண்ணுதான், ஆனா திமிர் தான். மூச்செடுக்க அவள் நிறுத்திய இடைவேளையில் பொறுமை இழந்திருந்த கரோலின், அந்த மிஸ் ரசேல் என்று புகுந்து கொண்டு விட்டாள். ஜேம்ஸை கலந்தோசிக்க வரும் போர்வையில் போன வாரம் வெள்ளிக்கிழமை இங்க வந்திருந்தா அவ. எனக்கு என்னவோ விஷம் எல்லாம் எங்கே வச்சிருக்குன்னு பார்க்க தான் அவ வந்திருக்கான்னு தோணுது. என்ன ஒரு அசாதாரண கற்பனை என்றாள் கனட். நீ சொல்லுது உண்மையா இருக்குமுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்கு சீட்டாட்டத்தில் பேச்சு திரும்பியது. பிறகு சட்டென்று கிரைமுக்குள் நுழைந்தது எனது சகோதரி. கேப்டன் ரால்ஃப் எங்க இருப்பான் என்பது பற்றி எனக்குள்ளேயே ஒரு சின்ன சாதுரியமான ஐடியா உருவாகியிருக்கு என்றாள் அவள். அப்படியே அனைத்தையும் விட்டுவிட்டு நாங்கள் அனைவரும் அவளையே முறைத்து முழிக்கலானோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு மிஸ் கரோலின் என்றார் கலோனல். முழுக்கவும் உங்களோட யூகம் மட்டும்தானா? வெல், முழுக்கவும் அப்படி இல்லை. நானே அதை பற்றி சொல்கிறேனே. எங்கள் ஹாலில் இருக்கும் அந்த பெரிய வரைபடம் பற்றி உங்களுக்கு தெரியும் தானே? நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக எஸ் வைத்தோம்.
அன்னைக்கு வந்துட்டு கிளம்பி வெளியேறும்போது மிஸ்டர் பாய்ரோ அதுகிட்ட போய் நின்னார், பார்த்தார். அப்புறமா ஏதோ சில குறிப்புகளை எடுத்துக்கிட்டார். அது என்னன்னு சரியா எனக்கு நினைவில் இல்லை. நம்ம கிராமத்துக்கு அருகில் இருக்கும் ஒரே பெரிய நகரம் கிரான்செஸ்டர் தான் என்பது போலன்னு ஞாபகம். இதுவும் சரிதான். ஆனால் அவர் போயிட்ட பிறகு திடுதிப்புன்னு எனக்குள்ளே ஓர் உதயம். உதிச்சது எது என்றேன் நான், கிண்டல் வெளிப்படையாய் தெரியும்படி. அவர் சொன்னதுக்குள்ள வச்சிருந்த அர்த்தம். அர்த்தம்? பேடன் கிரான்செஸ்டரில் இருக்கான். கிரான்செஸ்டர்லையா? மிஸ் கரோலின் கேட்ட கலோனலுக்கு நெஞ்சடைத்திருக்கக்கூடும். நிச்சயமாக கிரான்செஸ்டரில் இருக்க முடியாது. அது நமக்கு எத்தனை பக்கமாக இருக்கு? அதுதான், அதே தான் காரணமே என வெற்றி முழக்கமாய் அலறிவிட்டாள் கரோலின். இதிலிருந்து அவன் இங்கிருந்து ட்ரெயின் பிடிச்செல்லாம் எங்கேயும் போகலை என்பது ஊர்ஜிதமாயிடுச்சு. அவன் சும்மா அப்படியே காலார கிரான்செஸ்டருக்குள்ளே நடந்தே போய் சேர்ந்திருப்பான். அவன் இன்னமும் அங்கே தான் இருக்கான் என்பதே என் நம்பிக்கை. கை கெட்டும் தூரத்தில் அவன் இருக்கலாம்னு யாரும் கனவு கூட காண மாட்டாங்க இல்லையா? இந்த தியரிக்கு நான் பல ஆட்சேபனைகளை முன்வைத்தேன். ஆனால் கரோலின் அவளுடைய மூளைக்குள்ள எதையாவது நிச்சயப்படுத்தி ஏற்கொண்டு விட்டாள் என்றால் அதனை யாராலும் தடம் புரள வைக்க முடியாது. இதே ஐடியா தான் மிஸ்டர் பாய்ரோவுக்கும் வந்ததுன்னு சொல்கிறேன் என சிந்தனையாய் சொன்னாள் கெனட். ஆச்சரியம், ஒற்றுமை. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு மத்தியானம் நான் கிரான்செஸ்டர் வரைக்கும் ஒரு பொடி நடையாக போய் வந்தேன். அந்த திசையிலிருந்து வந்த ஒரு காரில் அவர் போய்கிட்டு இருந்தார். நாங்கள் ஒருவர் மாற்றி மற்றோரை பார்த்து கொண்டோம். பிறகு சீட்டாட்டம் கொஞ்சம் முன்னேற அப்பொழுது மூவரும் என்னை பிடித்து உலுக்கி எடுத்தார்கள். நான் பாய்ரோ கூடவே இருப்பதால் நிச்சயம் வாய் திறந்து விஷயங்களை கொட்ட வேண்டும் என்று வந்த கோரிக்கைக்கு என்னிடமிருந்து விஷயங்களை கறக்கவே முடியாது என கடுகடுத்து விளக்கினாள் கரோலின். நானுமே கூட எவ்வித முடிவுகளையும் கெஞ்சித்தும் வெளிக்காட்டிவிடக்கூடாது என்ற புத்திசாலித்தனம் பாய்ரோவின் குணாதிசயம் என்பதை சொல்லி பார்த்தேன். ஆனாலும் அவர்களுடைய தொணத்தொணப்பு நீண்டதால அப்படியே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் சங்கதியை நான் தந்துதான் ஆகணும்னா, இந்தா பிடிங்க, ஒரு கல்யாண மோதிரம், உள்ளே தேதி மற்றும் ஆர் என்ற எழுத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று ஒரு பெரிய விவாதத்துக்கு வழிவகுத்துவிட்டு ஒதுங்கி கொண்டேன். இது எங்கிருந்து கிடைத்தது, அது என்ன தேதி போன்ற எல்லாம் கேட்கப்பட்டன. சொன்னேன். மார்ச் 13 என்றாள் கரோலின் மெதுவாய். ஜஸ்ட் 6 மாதத்துக்கு முன்னாடி. ஆமோதிப்பும் ஆட்சேபனையும் நிறைந்த ஒரு நீண்ட விவாதத்துக்கு பிறகு 3 கோட்பாடுகள் வரையப்பட்டன. 1. கலோனல் கார்ட்டர் ரால்ஃப் ஃப்ளோராவை ரகசியம் திருமணம் செய்து கொள்வது. மிஸ் கனட் ரோஜர் ஆக்ரைட் மிஸ்ஸஸ் பெரருசுடன் ரகசியமாக திருமணம் நடத்தியுள்ளார். என் சகோதரி சொன்னது. ரோஜர் ஆக்ராய்டு அவரது தலைமை வேலைக்காரியான ரசேலை மணந்துள்ளார். இதை மீறி ஒரு 4வது கோட்பாடு நாங்கள் தூங்கும்போது பிறந்தது, அதாவது பிரசவித்தது. கரோலின் சொன்னா. நான் சொல்றத குறிச்சிக்கோ ஜேம்ஸ் என்றால் திடுமென. ஜியோஃபரி ரேமண்டுக்கும் ஃப்ளோராவுக்கும் கல்யாணம்னா? அதை கேட்டு நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அப்படின்னா நிச்சயமாக அது ஃப்ரம் ஜீனு தான் இருந்திருக்கேமே ஒழிய ஃப்ரம் ஆறுன்னு இருக்காது என்றேன். உனக்கு ஒன்று தெரியுமாடா, சில பெண்கள் அவங்களுடைய ஆண்களை கடைசி பேரை வச்சு கூட அழைப்பதுண்டு. இப்போ பாரு. சரி, அப்போ மேஜர் பிளான்ட்? நான்சென்ஸ். அவர் ஃப்ளோராவை பிரமிக்கிறார் இல்லைங்கள. ஆனால் நினச்சிப்பாரு, பக்கத்திலே கட்டழகா ஒரு இளைய செக்ரட்டரி இருக்கும்போது அப்பா ஸ்தானத்தில் ஒருத்தனையா ஒரு பொண்ணு பிடிப்பா?
குருட்டுத்தனமாக பிளான்ட்டை அவ ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கலாம். இதிலெல்லாம் பெண்கள் கை தேர்ந்தவங்க. ஆனால் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் ஷெப்பர்ட். ஃப்ளோரா ஆக்ரைட் ரால்ஃப் ஃபேடனுக்காக கடுகு அளவு கூட சிந்தனையை வைக்கலை. எப்பவும் இதை நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கோ. வாய் திறக்காமல் அதை நான் அவளிடமிருந்து எடுத்துக்கொண்டேன். அத்தியாயம் 16 முடிந்தது.